நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு திணிக்க கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்களும் போராட்டம் செய்துட்டு இருக்க அந்த மும்மொழி கொள்கையை வந்து போராட்டமா தீவிரமா கையில் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து வரைக்கும் எந்த ஸ்டேட்லயும் ஒரு சம்பவத்தை செய்யல. திரு MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு சம்பவத்தை செய்தாரு. பட்ஜெட்ல 2024 டு 2025க்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தாங்க. அதுல வந்து ருப்பி சிம்பிள் இருந்தது. 2025 இருந்து 2026க்கு ஒரு பட்ஜெட் சிம்பிள் போட்டிருந்தாங்க. அதுல தமிழ் சிம்பிள் இருக்கு. சோ எந்த ஸ்டேட்லயும் எந்த மாநிலத்திலும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு தைரியமா மும்மொழி கொள்கையை கையில் எடுத்து இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை கையில் எடுத்து இது தாண்டா நாங்க அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, நீ 2000 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தா கூட கண்டிப்பா எங்களால இந்திய வந்து ஏத்துக்க முடியாது.